வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்று நாங்கள் என்ன விடயம் பற்றி பார்க்க போறோம்டா, ஐரோப்பிய வரலாறுல நெப்போலியனுடைய ஆட்சியை முடிவு கொண்டு வரும் முகமாக கூட்டப்பட்ட மாநாடாகிய வியன்னா மாநாடு பற்றி தான் பார்க்க போறோம். அவ்வகையில இந்த வியன்னா மாநாடு பற்றி பார்க்கின்ற வகையில முதலாவது நாங்கள் வியன்னா மாநாடு எப்ப கூட்டப்படுது, யார் யார் பங்கு பெற்றினார்கள், மற்றது அதன் நோக்கம், அதன் விளைவு சார்ந்த விடயங்களை பற்றி பார்க்க போறோம். இதுல வியன்னா மாநாடு பற்றி நாங்க முதலாவது பார்ப்போம். நெப்போலியனுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் முகமாக 1815ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் திகதி ஆஸ்திரியாவினுடைய தலைநகரமான வியன்னாவில் பிற்போக்குவாதியான மெட்டர்னிக் தலைமையில் கூட்டப்பட்ட மாநாடு வியன்னா மாநாடு ஆகும். வியன்னா மாநாடு என்ன? நெப்போலியனுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் முகமாக 1815ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் திகதி ஆஸ்திரியாவினுடைய தலைநகரமான வியன்னாவில் பிற்போக்குவாதியான மெட்டர்னிக் தலைமையில் கூட்டப்பட்ட மாநாடு வியன்னா மாநாடாகும். இந்த வியன்னா மாநாட்டுல பன்னாட்டு பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அவர்களால தீர்மானங்கள் எடுக்கப்படுது. அந்த பல்நாட்டு பிரதிகளாக இங்கிலாந்துல இருந்து கேசில்ரியும், பிரான்சில இருந்து டலிட்ராண்டும், ரஷ்யாவில இருந்து முதலாம் அலெக்சாண்டர் அல்லது சார், ரஷ்யாவில இருந்து கெய்டன்பர்க்கும் போன்ற பிரதிகள் கலந்து கொள்ளினம். இந்த வியன்னா மாநாட்டுக்கு தலைவரா மெட்டர்னிக் கலந்து கொள்கிறார். இங்கிலாந்துல கேசில்ரியும், பிரான்ஸ்ல இருந்து டலிட்ராண்டும், ரஷ்யால இருந்து முதலாம் அலெக்சாண்டர் அல்லது முதலாம் சார்க், அடுத்த பிரஷ்யாவிலிருந்து கெய்டன்பர்க் போன்ற பிரதிநிதிகள் கலந்து கொண்ட போதும் இதன் தலைவரா மெட்டர்னிக் காணப்படுகிறார். மெட்டர்னிக் ஆஸ்திரியா சார்பா எனது தலைமை தாங்கிய ஒருவர். இந்த வியன்னா மாநாட்டின நோக்கம் மற்றது இந்த வியன்னா மாநாடு கூட்டப்பட்டமைக்கான காரணங்களை நாங்க நோக்குவோம். அவ்வகையில என்ன காரணத்துக்காக வியன்னா மாநாடு கூட்டப்படுதுன்னா, முக்கிய நோக்கம் என்னன்னா, நெப்போலியனுடைய ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்காக இது கூட்டப்படுது. இதன் காரணத்தை நாங்க நோக்குவோம். ஆஸ்திரியாவின் தலைநகரமான வியன்னாவில் 1815ஆம் ஆண்டு கூட்டப்பட்ட மாநாட்டின் பிரகாரம் பல்வேறுபட்ட நோக்கங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்படுது. அத்தகைய நோக்கங்களை கீழ்வருமாறு நோக்கலாம். ஒன்று, நெப்போலியனுடைய ஆட்சியை முடிவு கொண்டு வரும் முகமாக அவனது பரம்பரைக்கு இம்மாநாட்டின் மூலம் ஆட்சியை ரத்து செய்வதற்காகவும் இம்மாநாடு கூட்டப்படுது. ஒன்று. அடுத்தது, பிரான்சின் எழுச்சியை தடுத்து நிறுத்திக் கொள்வதற்காகவும் பிரான்சின் எல்லை கடந்த பேரரசை வரையறுத்துக் கொள்வதற்காகவும் கூட்டப்படுது. பிரான்சின் எழுச்சியை தடுத்து நிறுத்தவும், அடுத்த பிரான்சின் எல்லை கடந்த பேரரசை வரையறுத்துக் கொள்ளவும் இந்த மாநாடு கூட்டப்படுது. அடுத்த பாயிண்ட்ஸ் பிரான்சிய புரட்சியின் விளைவுகளை தகர்த்தெறிந்து அமைதியை ஏற்படுத்தும் முகமா மாநாடு கூட்டப்படுது. பிரான்சிய புரட்சியினுடைய அந்த விளைவுகளை இல்லாமல் செய்து அமைதியை ஏற்படுத்தும் முகமா இந்த வியன்னா மாநாடு கூட்டப்படுது. அடுத்த பாயிண்ட்ஸ், 1789ஆம் ஆண்டு அதற்கு முன்னர் யார் யார் எப்பிரதேசங்களை வைத்திருந்தார்களோ அப்பிரதேசங்கள் அவர்களுக்கு திரும்பி வழங்கப்பட வேண்டும். அதாவது 1789ஆம் ஆண்டு யார் யார் பிரதேசங்களை வைத்திருந்தார்களோ அந்த பிரதேசங்கள் யாவும் அவர்களுக்கு திரும்பி அளிக்கப்படும். அடுத்த இவ்வளவும் தீர்மானங்களா எடுக்கப்படுது. இதுல வியன்னா மாநாட்டுல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள்ல பின்பற்றப்பட்ட கொள்கைகள் என்னது? வியன்னா மாநாட்டின் பிரகாரம் என்ன கொள்கை எடுக்கப்படுதுண்டா, முதலா நெப்போலியனுடைய ஆட்சியை முடிவு கொண்டு வருவதோடு அவனுடைய பரம்பரைக்கும் ஆட்சியை ஒப்படைக்க கூடாதுன்னு தீர்மானம் கொண்டு வரப்படுது. அது என்ன நோக்கத்துக்காக வியன்னா மாநாடு கூட்டப்பட்டதோ அந்த வியன்னா மாநாட்டுல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பற்றி பாக்குறோம். இப்ப முதலாவது தீர்மானம் நெப்போலியனது ஆட்சியை முடிவு கொண்டு வருவதோடு அவனது பரம்பரையினருக்கும் ஆட்சியை ஒப்படைக்க கூடாது என்ற தீர்மானம் கொண்டு வரப்படுது. அடுத்தது, பிரான்சின் எழுச்சியை தடுத்து நிறுத்திக் கொள்வதற்காக பிரஷ்யா அரசியல் ரீதியாக
பலப்படுத்தப்படுது. என்னது பிரஷ்யா ஆகிய ஜெர்மனி வந்து அரசியல் ரீதியா வந்து பலப்படுத்தப்படுது. ஏனென்றா பிரான்சின் எழுச்சியை வந்து தடுப்பதற்காக. அடுத்தது பிரான்சிய புரட்சியின் விளைவுகளை தகர்த்தறிந்து ஐரோப்பாவில வந்து அமைதி நிலைநாட்டப்படுது. பிரான்சிய புரட்சியின் அந்த அதிர்வலைகள் மற்றும் என்னது தாக்கங்களை வந்து இல்லாமல் செய்து அமைதி வந்து இங்க பிரான்ஸ்ல வந்து நிலைநாட்டப்படுது. அடுத்த வந்து 1789 ஐரோப்பாவில் யார் யார் பிரதேசங்களை வைத்திருந்தார்களோ அப்பிரதேசங்கள் மீண்டும் அந்தந்த நாடுகளுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும், நெப்போலியனால் உருவாக்கப்பட்ட பலம் பொருந்திய பிரான்சிய பேரரசு சிதைக்கப்பட வேண்டும். அதாவது வந்து நெப்போலியனால் வந்து உருவாக்கப்பட்ட பலம் பொருந்திய பேரரசு வந்து இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என தீர்மானம் வந்து எடுக்கப்படுது. மேலும் இம்மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இத்தாலியானது பல்வேறு துண்டங்களா வந்து உடைக்கப்பட்டு நெப்போலியனுடைய கூட்டாட்சி வந்து சிதைக்கப்பட்டதோடு இத்தாலி வந்து பல்வேறு துண்டுகளா வந்து உடைக்கப்பட்டதோடு நெப்போலியனுடைய கூட்டாட்சி வந்து சிதைக்கப்பட்டதோடு இச்சிற்றரசுகள் வந்து பலம் பொருந்திய நாடுகளிடம் வந்து ஒப்படைக்கப்படுது. இத்தாலியில இருக்க பலம் பொருந்திய பகுதிகளை வந்து இல்லாமல் செய்து அந்த பகுதிகளை வந்து பலம் பொருந்திய நாடுகளிடம் வந்து ஒப்படைக்கப்படுது. குறிப்பா வந்து வெனீசியா, லொம்பார்டியா ஆகிய வட இத்தாலிய பகுதிகள் ஆஸ்திரியாவின் ஹாப்ஸ்பர்க் வம்சத்திடமும், வெனீசியா, லொம்பார்டியா ஆகிய பகுதிகள் வந்து வட இத்தாலி பகுதிகள் வந்து ஆஸ்திரியாவின் ஹாப்ஸ்பர்க் வம்சத்திடமும், நேபிள்ஸ், சிசிலி ஆகிய தென் இத்தாலிய பகுதிகள் பிரான்சினுடைய பூர்வான் வம்சத்திடமும், நேபிள், சிசிலி ஆகிய தென் இத்தாலிய பகுதிகள் வந்து பிரான்சினுடைய பூர்வான் வம்சத்திடமும், சார்டினியா, பியட்மென்ட் உள்ளிட்ட வடமேற்கு பகுதிகள் இத்தாலிய சாவோய் வம்சத்திடமும், சார்டினியா, பியட்மென்ட் உள்ளிட்ட மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகள் இத்தாலியின் சாவோய் வம்சத்திடமும், உரோம் மத்திய இத்தாலிய பகுதிகள் வந்து பாப்பாண்டவர் 9ஆம் பத்திநாதரிடமும் ஒப்படைக்கப்படுது. பாப்பாண்டவர் 9ஆம் பத்திநாதரிடமும் வந்து இந்த பகுதிகள் வந்து ஒப்படைக்கப்படுது. குறிப்பா வந்து அந்த உரோம் மற்றும் மத்திய இத்தாலி பகுதிகளுக்கு வந்து வருவது என்னென்ன பகுதியண்டா, ஒன்று பர்மா வரும், அடுத்த டஸ்கனி வரும், அடுத்த வந்து மொடோனா வரும், அடுத்தது வந்து ரொமஞ்சா வரும், அடுத்த வந்து புளோரன்ஸ் போன்ற பகுதிகள் வந்து உரோம் மற்றும் மத்திய இத்தாலி பகுதிகளுக்கு வந்து வரும். சரியா? இந்த பகுதிகள் வந்து பாப்பாண்டவர் 9ஆம் பத்தினாருக்கு வந்து வழங்கப்படுது. அடுத்தது ஜேர்மனில் நெப்போலியனால் உருவாக்கப்பட்ட 39 நாடுகளை கொண்ட ரைன் கூட்டமைப்பானது அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதிலும் அந்த ரைன் கூட்டமைப்பின் தலைமைத்துவமானது பிரான்சிடம் இருந்து பறிக்கப்பட்டு ஆஸ்திரியாவுக்கு வந்து வழங்கப்படுது. எனது பிரான்சை மையமாக கொண்டு நெப்போலியன் வந்து வளர்ச்சிப்படுத்தி ரைன் கூட்டமைப்பை வந்து உருவாக்க அதை வந்து பிரான்சிடம் இருந்து பறிச்சு ஆஸ்திரியாவிடம் வந்து வழங்கப்படுது. ஆஸ்திரியாவிடம் வந்து வழங்கப்பட்டதோடு மட்டுமல்லாது அந்த ரைன் கூட்டமைப்பு என்ற பெயரானது மாற்றப்பட்டு ஜேர்மனி ஒன்றியம் என்ற பெயர் வந்து வைக்கப்படுது. ஜேர்மனி ஒன்றியம் என்ற பெயர் வந்து வைக்கப்படுது. அடுத்த பாயிண்ட்ஸ், நோர்வேயும் ஸ்வீடனும் ஒன்றாக இணைக்கப்பட்டு நோர்வேயினுடைய ஒலாட் வம்சத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. நோர்வேயும் ஸ்வீடனும் வந்து ஒன்றாக இணைக்கப்பட்டு நோர்வேயின் ஒலாட் வம்சத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. அடுத்த பாயிண்ட்ஸ், ஒல்லாந்தும் பெல்ஜியமும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒல்லாந்து அல்லது நெதர்லாந்தின் வம்சமாகிய ஒரேஞ்ச் வம்சத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என தீர்மானிக்கப்படுது. என்னது? ஒல்லாந்தும் பெல்ஜியமும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒல்லாந்தின் அல்லது நெதர்லாந்தின் ஒரேஞ்ச் வம்சத்திடமும் ஆட்சி ஒப்படைக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இவ்வாறாக 1815 ஆஸ்திரியாவின் தலைநகரமான வியன்னாவில் கூட்டப்பட்ட மாநாட்டின் மூலம் பல்வேறுபட்ட தீர்மானங்கள் வந்து எடுக்கப்படுது. சரியா? இனி நாங்க பார்க்க போறது என்னன்னா வியன்னா மாநாட்டுல வந்து ஏற்பட்ட விளைவுகளை பற்றி பார்க்க போறோம். வியன்னா மாநாட்டுல ஏற்பட்ட விளைவுகள்ல வந்து முதலாவது விளைவை நாங்க நோக்கம் என்னண்டா, நெப்போலியனுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதோடு நெப்போலியனுடைய ஆண் பரம்பரையினருக்கு ஆட்சி இல்லாது ஒழிக்கப்பட்டது. நெப்போலியனுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, அதோட நெப்போலியனுடைய ஆண் பரம்பரையினருக்கு வந்து ஆட்சி இல்லாமல் ஒழிக்கப்படுது.
அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து பிரான்சிய புரட்சியின் விளைவாக தரந்தறியப்பட்ட அதே வேளை இம்மாநாட்டின் மூலம் ஐரோப்பா எங்கும் அமைதி வந்து நிலைநாட்டப்படுது. ஐரோப்பா எங்கும் அமைதி வந்து நிலைநாட்டப்படுது. அடுத்தது 1789ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஐரோப்பாவில் காணப்பட்ட அரசியல் எல்லைகள் வந்து மீள ஒழுங்கமைக்கப்படுது. 1789ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஐரோப்பாவில் காணப்பட்ட அரசியல் எல்லைகள் மீண்டும் ஒழுங்கமைக்கப்பட்டது. அடுத்தது நோர்வே ஸ்வீடன் இணைப்பானது இரு நகரங்களுக்கும் இடையிலான குழப்ப நிலையை தோற்றுவித்திருந்தது. எனினும் சிறிது காலத்தின் பின் தனி நாடாக பிரிந்து கொண்டு நோர்வேயும் ஸ்வீடனும் வந்து இணைக்கப்பட்டமையால வந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து குழப்ப நிலை வந்து தோற்றுவிக்கப்படுதாம். இது வந்து பின்னர் வந்து என்னது இந்த நாடுகள் வந்து தனி நாடாக பிரிந்து கொள்ளுதாம். இதே போன்று ஒல்லாந்தும் பெல்ஜியமும் வந்து இணைக்கப்படுது. இந்த இணைக்கப்பட்டதை தொடர்ந்து 1830ஆம் ஆண்டு பின்னர் அமைதியின்மையை தோற்றுவித்தமையால வந்து இந்த நாடுகள் தனித்தனியா பிரிவடைதான். முதல் வந்து இந்த என்னது ஒல்லாந்தும் பெல்ஜியமும் வந்து வியன்னா மாநாட்டின் பிரகாரம் வந்து இணைக்கப்படுது. இணைக்கப்பட்டதை தொடர்ந்து பின்னர் வந்து இந்த ஒல்லாந்தும் பெல்ஜியம் வந்து பிரிக்கப்பட்டு தனிநாடாக வந்து பிரிவடையுது. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து வியன்னா மாநாட்டின் பிரகாரம் வியன்னா மாநாட்டின் பிரகாரம் ஐரோப்பாவில வந்து பல மாநாடுகள் வந்து மேற்கொள்ளப்படுது. ஐரோப்பால வந்து பல மாநாடுகள் வந்து மேற்கொள்ளப்படுது. என்னென்ன மாநாடுண்டா 1818ஆம் ஆண்டு ஜலாசபேல் மாநாடு. 1818ஆம் ஆண்டு ஜலாசபேல் மாநாடு. 1820ஆம் ஆண்டு ரப்போ மாநாடு. 1820ஆம் ஆண்டு ரப்போ மாநாடு. 1829ஆம் ஆண்டு 1821ஆம் ஆண்டு 1821ஆம் ஆண்டு லைபாச் மாநாடு. 1821ஆம் ஆண்டு லைபாச் மாநாடு. 1822ஆம் ஆண்டு பொரோனா மாநாடு. 1822ஆம் ஆண்டு பொரோனா மாநாடு போன்ற மாநாடுகள் வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. சரியா? இந்த மாநாடுகள் தோற்றம் பெற்றுக் கொண்டதை தொடர்ந்து நெப்போலியனுடைய ஆட்சி காலத்தில் பிரான்சினால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து நெப்போலியனுடைய ஆட்சி காலத்துல வந்து பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு 700 கோடி பிராங்க் பணத்தை நட்ட ஈடாக செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. என்னது நெப்போலியனுடைய ஆட்சி காலத்துல வந்து பிரான்சால வந்து பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு வந்து 700 கோடி பிராங்க் பணத்தை வந்து நட்ட ஈடாக செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தார். அடுத்த பாயிண்ட்ஸ் இத்தாலி ஜேர்மன் ஐக்கியத்துக்கு வந்து வியன்னா மாநாடை வித்திட்டு இருந்தது. அதாவது 1815ஆம் ஆண்டு வியன்னா மாநாட்டின் பிரகாரம் பல துண்டுகளாக வந்து பிரிக்கப்பட்டு பல மிக்க நாடுகளுக்கிடையே கொடுக்கப்படுது. குறிப்பா வெனீசியா லொம்பாடி ஆகிய வட இத்தாலிய பகுதிகள் ஆஸ்திரியாவின் ஹாப்ஸ்பர்க் வம்சத்திடமும் நேபிள் சிசிலி ஆகிய தென் இத்தாலிய பகுதிகள் பிரான்சினுடைய பூர்பான் வம்சத்திடமும் சார்டினியா பியன்மன் ஆகிய மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகள் இத்தாலியினுடைய சாவோய் வம்சத்திடமும் உரோம் உள்ளிட்ட மத்திய இத்தாலிய பகுதிகள் பாப்பாண்டவர் 9ஆம் பத்திநாதரிடம் வந்து ஒப்படைக்கப்படுது. சரியா? இவ்வேளையில் அந்நிய தேசங்களுக்கு கீழ் அடிபணிந்திருந்த இத்தாலிய பிரதேசங்களை வந்து தேசிய உணர்வு வந்து வேறு கொண்டு எழுந்தமையால வந்து 1870 மற்றும் 1871ஆம் ஆண்டு காலகட்டத்துல வந்து இத்தாலியானது ஐக்கியமடைந்து கொள்ளுது. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து வியன்னா மாநாட்டின் விளைவாக ஜேர்மனானது ஐக்கியமடைந்து கொள்ளுது. அதாவது பலம் பொருந்திய பிரான்சை பலமிழக்கச் செய்வதற்கு பலம் பொருந்திய பிரான்சை வந்து பலமிழக்க செய்வதற்கு ஜேர்மனின் சிற்றரசான பிரஷ்யா பலப்படுத்தப்படுது. வியன்னா மாநாட்டின் பிரகாரம் ஜேர்மனானது ஐக்கியமடைந்து கொள்ளுது. அதாவது பலம் பொருந்திய பிரான்சை பலமிழக்கச் செய்வதற்கு ஜேர்மனின் சிற்றரசான பிரஷ்யா பலப்படுத்தப்பட்டது. இதனால் பிரஷ்யாவின் தலைமையில் எழுச்சி பெற்ற ஜேர்மனி 1870 மற்றும் 1871ஆம் ஆண்டு முதலாம் பிரெட்ரிக் வில்லியத்தின் தலைமையில் ஐக்கியமடைந்து கொள்ளுது. முதலாம் பிரெட்ரிக் வில்லியத்தின் தலைமையில வந்து ஐக்கியமடைந்து கொள்ளுது ஜேர்மன்.
ஜேர்மன் என்னென்று ஐக்கியம் அடைதாண்டா பிரான்ஸை வந்து பல விளக்க செய்வதற்காக ஜேர்மன் சிற்றரசா விளங்குகிற பிரஷ்யா வந்து பலப்படுத்தப்படுது. இந்த பிரஷ்யா வந்து மையமாக கொண்டு 1770 மற்றும் 71ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து எனது ஜேர்மன் வந்து எழுச்சி பெற்று முதலாம் ஃப்ரெட்ரிக் வில்லியத்தின் தலைமையில வந்து ஜேர்மன் வந்து ஐக்கியம் அடைந்து கொள்ளுது. இவ்வளவுதான் வியன்னா மாநாடு.